அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு. ஏன்னா இன்னைக்கு நம்ம எந்த விதமான அமல்களையும் வஜீஃபாக்களையும் பார்க்க போகிறது கிடையாது. ஒரு கிதாப் அறிமுகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் என்ற தலைப்பில் தினமும் ஓதக்கூடியது, மாதத்தில் ஒரு நாள் ஓதக்கூடியது, மிக முக்கியமான தருணங்களில் ஓதக்கூடியது, தினமும் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஔராதுகள் நிறைந்ததை நம்ம போட்டிருந்தோம். அல்ஹம்துலில்லா, நீங்கள் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் அதை வாங்கி அன்றாடம் ஓதக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த கிதாப் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கிதாப் போன கிதாப் மாதிரி இல்லாமல் இது முழுக்க முழுக்க வஜீஃபாக்களுக்கான ஒரு கிதாபாக நம்ம தயார் பண்ணியிருக்கோம். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் சேனலில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வஜீஃபாக்களை போட்டு எங்களுக்கு கிதாப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தியாக்கக்கூடிய வகையில் இந்த கிதாபை நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும், இந்த கிதாப்பில் அப்படி என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா கால் பண்ணியும் நிறைய பேர் கேட்பீங்க, இதில் என்னெல்லாம் இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஒரு பதிவை கேட்டிங்க அப்படின்னாலே எல்லாருக்குமே தெளிவு கிடச்சிரும், இதில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இதில் சின்ன சின்ன வஜீஃபாக்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்கோம். நம்ம சேனலில் சொல்லுவோம் இல்லையா, தினமுமே நம்ம சில பதிவுகளை நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா, அதில் சிலது குரானில் இருந்து ஒரு சூறாவை ஓதுற மாதிரி இருக்கும், அல்லது ஒரு ஆயத்தை ஓதுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வஜீஃபாக்கள் நம்ம போடுவோம். சிலது அஸ்மால் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய சில பலன்களோட சில வஜீஃபாக்கள் நம்ம போடுவோம். அடுத்து 3வது திக்ருகளை போட்டு அதற்கான பலன்கள் என்ன, அதற்கான வஜீஃபாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம போடுவோம் இல்லையா. இந்த 3ஐயுமே 3 கேட்டகரியாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு சூறாலேருந்து உங்களுக்கு ஒரு வஜீஃபா வேணும் அப்படின்னாலும் இதில் இருக்குது. ஒரு ஆயத்தை பற்றிய வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னாலும் இதில் இருக்குது. திக்ருகளுடைய வஜீஃபாக்களும் இதில் இருக்குது. இன்னும் அஸ்மால் ஹுஸ்னாவினுடைய பலன்கள், ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் ஏராளமான பலன்கள் இருக்குது இல்லையா, அது எல்லாமே இதில் இருக்குது. இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் கடன் பிரச்சனைக்கு ஏகப்பட்ட வஜீஃபாக்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செஞ்சு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த கிதாபில் அதுக்கான நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. இன்னும் குடும்பத்தில் கஷ்டம், சண்டை சச்சரவுகள், இன்னும் ஒரு நபருடைய அன்பு அடையணும், கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணும், இந்த மாதிரி நிறைய தலைப்பில் நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது உங்களால் செய்ய முடியுமோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கிதாப் கொண்டு வாங்க அப்படின்னு. இந்த கிதாப் உங்கள் எல்லோருக்குமே திருப்தியாக இருக்கும். இப்போது இந்த 3 கேட்டகரியும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நம்மளோட இந்த அற்புத வஜீஃபாக்களில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, 40 இஸ்திக்ஃபார் இருக்குது. 40னா ஒரே மாதிரி இல்லாமல் வேறு வேறு இஸ்திக்ஃபார்கள் நம்ம தமிழ்லையும் போட்டிருக்கோம், அரபிலையும் போட்டிருக்கோம். ஆனால் வஜீஃபாக்கள் எல்லாமே உங்களுக்கு தமிழில் மட்டும்தான் வரும், அரபியில் வராது. அடுத்து நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, இதில் 52 சலவாத்துக்கள் போட்டிருக்கோம். சலவாத் அப்படின்னா நிறைய கேட்டகரி இருக்குது. அதுவும் ஒரே மாதிரி வரக்கூடிய 40 சலவாத்துக்கள் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம இந்த கிதாபில் போட்டிருக்கிறது ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. சலவாத்து துன்ஜீனா அப்படின்னா இதில் இருக்கும், சலவாத்து தாஜுன்னா இதில் இருக்கும், சலவாத்து இப்ராஹிமியா அப்படின்னா அதுவும் இதில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பெரிய, இன்னும் நிறைய நபர்களுக்கு தெரியாத அற்புதமான செலவாத்துக்களை இதில் அரபிலையும் தமிழ்லையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்னா, பெரிய சூறாக்களை எங்களுக்கு தமிழில் ஓதுற மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் 10 சூறாக்களை நம்ம இதில் அரபிலையும் போட்டிருக்கோம், தமிழில் அதை ஓதுற மாதிரியும் போட்டிருக்கோம். அதில் என்னெல்லாம் சூறா இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூரா யாசீன், சூரா அர் ரஹ்மான், சூரா வாக்கியா, சூரா ஃபத்ஹ், சூரா ஜும்ஆ, சூரா தஹ்ர், சூரா முஸம்மில், சூரா துஹான், சூரா கஹஃப், சூரா நூஹ், சூரா முல்க். நிறைய மஞ்சில்களில் இந்த மாதிரியான சூறாக்கள் இருக்கும். ஆனால் சூரா கஹஃப் எந்த மஞ்சிலையுமே இருக்காது. ஏன்னா அது ஒரு பெரிய சூறா அப்படிங்கிறதுனால தமிழில் யாருமே அவ்வளவா போட்டிருக்க மாட்டாங்க. அல்ஹம்துலில்லா, நாங்கள் உங்களோட சந்தோஷத்துக்காக அந்த 10 சூறாக்களையும் தமிழில் போட்டிருக்கோம். அடுத்தது இதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, தலாயிலுல் ஹைராத் இருக்குது. நிறைய சகோதரிகள்
எனக்கு அரபி ஓத தெரியாது, எல்லா பக்கத்துலேயுமே அரபியில் கிடைக்குது ஆனால் தமிழில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. தமிழில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு அதனுடைய சிறப்பு தெரிஞ்சு சில பேர் மட்டும்தான் அந்த கிதாப் வாங்குவாங்க. நிறைய பேருக்கு அதனுடைய சிறப்பு தெரியாது, வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த கிதாபில் உங்களுக்கு தலாயிலுல் ஹைராத் தமிழில் மட்டும் போட்டிருக்கும், அரபி இருக்காது. எனவே அரபி ஓத தெரியாதவங்க தலாயிலுல் ஹைராத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஓதணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிதாபை பயன்படுத்திக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தலாயிலுல் ஹைராத்தை பற்றி. தலாயிலுல் ஹைராத் என்பது சலவாத்துக்களுடைய ஒரு தொகுப்பு தான். இந்த சலவாத்தை ஆரம்பத்தில் ஆரம்பித்து முடிவு வரைக்கும் யார் வாழ்க்கையில் ஒரு முறை ஓதுறாங்களோ அவங்களுடைய மிகப்பெரிய காரியத்தை அல்லாஹ் தாலா நடத்தி தருவான், அதனுடைய பரக்கத் கொண்டு. எனவே தலாயிலுல் ஹைராத் வேணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டு ரொம்ப மாசமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்னும் இந்த கிதாபில் என்ன இருக்குது அப்படின்னா, துவா கேட்கக்கூடிய முறை இருக்குது. என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க, சமீபமாக நீங்கள் நிறைய துவாக்கள் கேட்குறீங்க, அதனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, புதுசாக இருந்தது, அந்த வார்த்தைகளை எங்களுக்கு எழுதி ஒரு புத்தகமாக கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அந்த துவா கேட்கக்கூடிய முறையும் இந்த கிதாபில் இருக்குது. இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னென்னா, மரணித்தவர்களுக்காக கேட்கக்கூடிய துவா அந்த முறை எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு. ஒரு நபர் மரணித்து இருக்காங்க, அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், நம்ம அந்த இடத்துல அந்த மனிதருக்காக எப்படி துவா கேட்கலாம், தமிழில் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு கிதாபில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய இடங்களில் மரணித்தவர்களுக்காக துவா கேட்க தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா. அரபியில் பெருசாக எதுவும் ஓத வேணாம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அந்த நபருக்காக என்ன அல்லாஹ்விடத்தில் நம்மால் பரிந்துரை செய்ய முடியுமோ, என்ன சொல்லி எடுத்து சொல்லி அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க முடியுமோ, அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி எவ்வளவு அவங்கள சிறப்புப்படுத்த முடியுமோ அவ்வளவு சிறப்புப்படுத்தணும். அந்த மாதிரியான ஒரு துவா இந்த கிதாபில் இருக்குது. எனவே இந்த கிதாபை இந்த ஒரு விஷயத்துக்காகவாவது பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த கிதாபில் எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 470 பக்கங்கள் இதில் இருக்குது. வஜீஃபாக்கள் வெறும் தமிழில் மட்டும்தான் வரும். சில சூறாக்கள், இஸ்திகஃபார், சலவாத் மட்டும்தான் உங்களுக்கு அரபி தமிழில் வரும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கிதாபில் என்ன விஷயங்கள் இருக்குது, முக்கியமான தகவல்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கிதாபுக்காக ரொம்ப மாதங்களாக காத்திருங்க, வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நான் சொல்லி நிறைய சகோதரிகளை நான் நிறுத்தி வச்சுருந்தேன். இன்னும் வெளிநாடுகளில் நம்மளோட ப்ராடக்ட் வாங்குறவங்களை எல்லாமே நான் நிறுத்தி வச்சுருந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த கிதாபோடு சேர்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அதற்கான நேரம் வந்துருச்சு. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இந்த கிதாபை வாங்கி அதை ஓதக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இந்த கிதாபுக்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ அவங்களுக்காக ஒரு நிமிடம் துவா செஞ்சுருங்க. அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்வேன் இன்ஷா அல்லாஹ். மேலும் வரக்கூடிய ரமலானில் இந்த கிதாபை வாங்கி அதன்படி அமல் செய்யுங்க. இன்னும் அதில் இருக்கக்கூடிய வஜீஃபாக்களை செய்யுங்க. எல்லாமே சக்தி பெற்ற வஜீஃபாக்கள், எல்லாமே நீங்கள் விரும்பக்கூடிய வஜீஃபாக்கள். நம்மளோட சேனலில் அன்றாடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வஜீஃபாக்களை நம்ம போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே வரக்கூடிய ரமலானில் செய்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் முடிவதற்குள்ள பல கோடி மக்களுடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.